இருக்கும். திரு சுவாமிநாதன், திருப்பம் தருமா திருச்சி? நிச்சயமாக இது ஒரு புதிய அரசியல் எழுச்சியினுடைய ஒரு புதிய அத்தியாயத்தினுடைய தொடக்க புள்ளி அப்படின்னே நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டரை கடப்பதற்கு இவ்வளவு ஒரு பெருங்கூட்டம், கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் என்பதை பார்க்கிற பொழுது உள்ளபடியே விஜய் தரப்புக்கு இது ஒரு பெரிய ஒரு இவ்வளவு நாள் இதுக்கு முன்பு நடந்ததெல்லாம் 2 மாநாடுகள், ஒன்று விக்கிரவாண்டியில, இன்னொன்று மதுரையில நடந்த மாநாடு. ஆனா மக்களை அவர் சந்திக்க வருகிற பொழுது ஒரு பெரிய எழுச்சி இருக்கும் அப்படின்னு அவங்க தொடர்ந்து குறிப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதைத்தான் இன்றைக்கு நடந்த அந்த கூட்டம் வெளிக்காட்டி இருக்கு. இதுக்குள்ள இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறதாவும் நான் ஒரு விஷயம் ஃபீல் பண்றேன் சார். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் என்னதான் இந்த திருச்சியை தேர்ந்தெடுத்ததுக்கு பல காரணங்கள் அவர் சொன்னார். அவர் ஏற்கனவே அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இங்க ஒரு கூட்டத்தை நடத்திய பின்புதான் அவர்கள் தேர்தலை சந்திக்கணும்னு முடிவெடுத்தாங்க. அதுக்கு பின்புதான் அவங்க தேர்தலில் போட்டிட்டாங்க. அந்த தேர்தலில் 13 சீட்டுகள் அவங்க ஜெயிக்கவும் செஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய முதல் பொதுக்குழு கூட்டமா இருக்கலாம், பொதுக்கூட்டமா இருக்கலாம், எல்லாவற்றுக்குமே திருச்சியை தான் தேர்ந்தெடுத்தார். இது ரெண்டையுமே விஜய் டச் பண்ணியே பேசியிருந்தார். ஆனா விஜய் தொடர்ச்சியா ஒரு விஷயத்த கட்டமைச்சுக்கிட்டே வர, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறது விஜய் தொடர்ச்சியா கட்டமைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல தான் நம்ம அவர் தேர்ந்தெடுத்த இடமான அந்த திருச்சி, இன்னைக்கு அவர் போகக்கூடிய அரியலூர், பெரம்பலூர், மொத்தம் இந்த மூன்றும் சேர்த்து 13 சட்டமன்ற தொகுதிகள் வருது சார். அதுல 13 சட்டமன்ற தொகுதிகள்ல திருச்சி மாவட்டத்துல மட்டும் 9 சட்டமன்ற தொகுதிகள், அரியலூர்ல 2, பெரம்பலூர்ல 2. இந்த 13 சட்டமன்ற தொகுதிகள்ல 13 தொகுதிகள்லயுமே திமுக கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கு. அப்ப அவர் முதல் பாலே எப்படி தேர்ந்தெடுக்கிறாரா, திமுகக்கும் தாவேகாக்கும் போட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த செட் பண்றாரு மக்கள் மைண்ட்ல. அதற்காக அவர் தேர்ந்தெடுத்த தொகுதிகள்ல கூட திமுக மாசா ஜெயிச்ச தொகுதிகள், இதுல 2 தொகுதிகள் கூட்டணி கட்சி ஜெயிச்சிருக்கு. ஒன்று அரியலூர்ல மதிமுக, இன்னொன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி திருச்சி மாவட்டத்துல மணப்பாறை தொகுதியில ஜெயிச்சிருந்தாங்க. அந்த 2 தொகுதியிலையும் கூட உதயசூரியன் சின்னத்துலதான் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டாங்க. அப்ப விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு 13 தொகுதிகளும் திமுக கூட்டணி, உதயசூரியன் போட்டியிட்ட தொகுதிகள். இந்த இடத்துல போய் களமாடுறப்ப திமுகவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் பண்றாரு. இதனால் வரை விஜய் அவர்கள் தன்னுடைய பேச்சுல திமுக பாஜக எதிர்ப்பை பேசியிருந்தாலும் கூட உள்ளூர் அரசியலை பெருசா அவர் டச் பண்ணாத ஒரு சூழல் தான் இருந்துச்சு. இந்த முறை முதல் முறையா உள்ளூர் அரசியலையும் அவர் மையப்படுத்தி களமாடி இருக்காரு. இந்த மாதிரி உள்ளூர் பாலிடிக்ஸ் அவர் பேசுகிற பொழுது ஒரு அங்க ரொம்ப குறிப்பா ஒரு விஷயம், பரந்தூர்ல பேசினாரு. ஆமா, பரந்தூர்ல அந்த பரந்தூர் விவகாரத்தை மையப்படுத்தி பேசினாலும் இப்ப சட்டமன்ற தொகுதி பிரச்சனையை பேசுறாரு. முதல் முறையா மோடி அவர்களுக்கு வெளியில, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வெளியில, உங்க மாவட்டத்துல 2 அமைச்சர்கள் இருக்காங்க, ஏதாவது பலன் இருக்காங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் அவர் முன்வைக்கிறார். அதாவது உள்ளூர் அரசியல்வாதிகளையும் குறிவைத்து அவர் பேச தொடங்குறார். இந்த இடம் ரொம்ப நம்ம கவனிக்கப்படக்கூடிய இடமா நான் பாக்குறேன். ஏன்னா அது மட்டும் இல்லாம விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய பாணியில விஜய் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தில எல்லாம் இதை நீங்க செய்வீர்களா அப்படின்னு கேட்பாங்க. அதே போன்று இவரும் ஒரு சுலோகத்தை அவரும் முன்னெடுக்கிறாரு. நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்களா இதுக்கு மேல அப்படின்னு கேட்கக்கூடியதா இருக்கலாம். அவருடைய அந்த உரை நமக்கு தெளிவாக முதல்ல அவர் திருச்சியில் பேசினது கேட்கப்படாட்டாலும் கூட அந்த திரண்டிருக்கிற கூட்டமே அவர் ஒரு கணிசமான ஓட்டு சதவீதத்தை எடுப்பார். இருதரப்பு அரசியல் போட்டியாக திமுக வச்சு அதிமுக என்று இருக்கிற இடத்த அதிமுக கொஞ்சம் வசந்தால் அதை மும்முனை போட்டியா மாத்திடுவாரு அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி இதுக்குள்ள இருக்கிறதா. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற தொகுதிகளுக்கு போகும்போது இதே மாதிரியான எதிர்நிலையை தான் அவர் கடைபிடிப்பார்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல, நிச்சயமா ஆளுங்கட்சியாக திமுக இன்றைக்கு இருப்பதனால் அவர்களுக்கு எதிராக தான் அவர் களமாடுவார். ஏன்னா அவருடைய பிரச்சார வண்டியிலே இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு பக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்களும், இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் அவர்களும் இருக்காங்க. சோ அவர் எம்ஜிஆர் படத்தை போட்டுக்கொண்டு போயிட்டு இருக்கக்கூடியவர் இன்றைக்கு இருக்கிற அதிமுகவை கடுமையான விமர்சனத்துக்குள்ள உள்ளாக்க மாட்டார். ஏன்னா விஜய்க்கு இன்னைக்கு அதிமுகவை விமர்சிப்பதால எந்த லாபமும் இல்லை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த இயக்கம் பல கூறுகளாக இன்னைக்கு ஆளாளுக்கு போர்க்கொடி குறிச்சிட்டு இருக்காங்க, அதனால ஒரு விரக்தி மனநிலை உருவாயிருக்கும். அதிமுகவோட ஓட் பேங்க் என்பது திமுகவுக்கு எதிராக போடக்கூடிய ஒரு ஓட் பேங்கும், அதே மாதிரி காலங்காலமாக எம்ஜிஆர் கட்சி என்பதனால் போடப்பட்ட ஒரு ஓட் பேங்க் தான். அதை அவர் குறிவைக்கிறார். அந்த இடத்துக்கு நம்ம நகரணும்னு நினைக்கிறப்ப அவங்களை அட்டாக் பண்ணா அந்த ஓட்டு தனக்கு ஈர்க்கப்படாது என்பதனால் திமுகவை மட்டும் முக்கிய எதிரியா அவர் குறிவைக்கிறாரு அப்படிங்கறதான் இதை பார்க்க. ஓகே, இது தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்ததெல்லாம் நிறைவேற்றலைங்கிறது இன்னைக்கு பிரதானமா அவருடைய பேச்சுல இடம் பெற்றதை பார்த்தோம். இதே தானே திரு எடப்பாடி பழனிசாமியும் பேசுறாரு. இல்ல, நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதைத்தான் பேசுறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் போய் பேசுறாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். நீங்க பாத்தீங்கன்னா சார், இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பரப்புரை ஒரு மாவட்டத்துல இவர் 3 மாவட்டங்களை இன்னைக்கு விஜய் அவர்கள் முடிக்கிறார். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நாள் போனார்னா 3 சட்டமன்ற தொகுதிகளை நேரடியா போறாரு, 3 சட்டமன்ற தொகுதிகள்ல பேசுறாரு.
இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னைக்கு உள்கட்சியில இருக்கக்கூடிய அதிமுக ஒரு தலைமையில சீரா இயங்கிட்டு இருந்தாலுமே கூட வெளியிலிருந்து எழும்பக்கூடிய குரல்கள் ஓபிஎஸ் அவர்களா இருக்கலாம், டிடிவி அவர்களா இருக்கலாம், செங்கோட்டையன் அவர்களா இருக்கலாம், பாஜகவோடு இருக்கக்கூடிய பிணக்கங்களா இருக்கலாம், இது எல்லாத்துக்கும் மத்தியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சப்ஜெக்ட பேசுறதுக்கும் விஜய் போன்றவர்கள் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க ஆனாலும் உங்களை ரொம்ப இதா நடத்துறாங்கன்னு சொல்றதுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்னா விஜய் என்று சொல்பவர் ஒரு அனைத்து தரப்பு மக்களாலும் எளிதில போய் சேரக்கூடிய இடத்துல இருப்பார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகின்ற ஒரு பேச்சை விட விஜய் அவர்களுடைய பேச்சு அடுத்த தலைமுறைகிட்ட ரொம்ப எளிதா போய் சேர்ந்துடும். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நம்ம பார்த்தோம் சார், பெரும்பான்மையா இளைஞர்கள் தான் இருந்தாங்க. பெண்கள் அதிக அளவுக்கு பார்க்க முடிஞ்சு. இந்த பெண்கள் ஓட்டெல்லாம் சில ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல தாலிக்கு தங்கமா இருக்கலாம், மிக்சி கிரைண்டர் மின்விசிறி கொடுத்த காலங்களா இருக்கலாம், நிறைய திட்டங்களால அதிமுக பக்கம் இருந்த ஓட்டர்ஸ் அவங்கதான் ஒரு கட்டத்துல மகளிருக்கு 1000 ரூபாய் திட்டம் வந்தோன்னா திமுக பக்கம் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த இடத்தான் விஜய் டச் பண்றாரு. ஏன்னா பெண்கள் அதிகமான அளவுல பங்கேற்கிறத பாக்குறோம். இது எல்லா கட்சிகளுக்குமே சேதத்தை உருவாக்கும் அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க முடியும்.